அனைவருக்கும் வணக்கம். 10th ஓல்டு தமிழ் புக் இயல் 9 துணைப்பாடம் அயோத்திதாச பண்டிதர். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்துக்கலாம். வள்ளலாரின் பன்முக ஆற்றல்கள். சிறந்த சொற்பொழிவாளர், போதகாசிரியர், உரையாசிரியர், சித்த மருத்துவர், பசிப்பினி போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், ஞானாசிரியர், அருளாசிரியர். வள்ளலார் பதிப்பித்த நூல்கள்: சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம். இயற்றிய உரைநடை நூல்கள்: மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா, 6 திருமுறைகள். அயோத்திதாச பண்டிதர். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். குறள் 294 என்கிறது வான்மறை. எண்ணம், சொல், செயல் இம்மூன்றும் இணைந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்னும் நற்சிந்தனை மலர அரும்பாடுபட்டவர்களை நாம் சமூக சீர்திருத்தவாதிகள் என்கிறோம். கூடி வாழும் இக்குவலயத்தில் எத்துணை ஏற்றத்தாழ்வுகள்! ஜாதியால், மொழியால், மதத்தால், இனத்தால், நிறத்தால் உலகம் மாறுபட்டு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது ஞான ஒளியாய் இந்நானிலத்தில் உரிமைக்கு குரல் கொடுத்த நல்லோர்களையே நாம் சீர்திருத்த செம்மல்கள் என சிந்தை மகிழ பாராட்டுகிறோம். அத்தகைய வரிசையில் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் பிறந்து மாபெரும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வித்திட்டவரே காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர். இவரை மக்கள் எல்லோரும் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்றே போற்றி புகழ்ந்துள்ளார். இவரது நற்கருத்துக்கள் தமிழகம், மைசூர், ஆந்திரம், திருவாதங்கூர், பர்மா, மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை முதலிய நாடுகளில் பசுமரத்தாணியாய் பதிந்துள்ளன. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்றே போற்றி புகழ்ந்தனர் மக்கள். இவரது நற்கருத்துக்கள் தமிழகம், மைசூர், ஆந்திரம், திருவிதாங்கூர், பர்மா, மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை முதலிய நாடுகளில் பசுமரத்தாணியாய் பதிந்துள்ளன. தோற்றம்: சென்னை 1000 விளக்கில் உள்ள மக்கிமா நகரில் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் கந்தசாமி. இவரின் பெற்றோர் இவருக்கு காத்தவராயன் என்ற பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்தனர். கல்வி நிலை: பள்ளிக்கு சென்று கல்வி கற்கும் போது இவர் பிஞ்சு நெஞ்சில் நஞ்சாய் இறங்கியது தீண்டாமை கொடுமை. ஆம், தீண்டாமை என்பது பெரும் குற்றம் என்றும் மனித நேயமற்ற செயல் என இன்றும் பேசப்பட்டாலும் அன்றே அவர் உள்ளத்தை அது வாட்டியது. குருவை போற்றிய குருமணி. வி. அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் காத்தவராயன் கல்வி கற்றார். சித்த மருத்துவமும் பயின்றார். இவர் குருவிடம் பற்றும் பாசமும் கொண்டிருந்தார். தம்முடைய குரு எழுதிய பாடலை உயர் பிரிவை சார்ந்த ஒருவர் குற்றம் என்று சுட்டிக்காட்ட அதனை கேட்டு குதித்தெழுந்தார். சென்னை புரசைவாக்கத்தில் தம் ஆசானுக்கும் குற்றம் கூறியவருக்கும் நேரடி கருத்து மோதலுக்கு ஏற்பாடாகியது. குற்றம் கூறியவர் போட்டிக்கு வராமையால் இவர் தம் ஆசிரியரை வெற்றி பெற்றார். இவர் படைத்த கவிதையை பிற்காலத்தில் தாம் தொடங்கிய 1 பைசா தமிழன் இதழில் வெளியிட்டார். தம்முடைய காத்தவராயன் என்ற இயற்பெயரை விடுத்து ஆசிரியர் பெயரையே தம் பெயராக சூட்டிக்கொண்டு அயோத்திதாச பண்டிதர் ஆனார். திருமணம்: சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைத்து பயிராக்கி மகிழ்ந்தவர் பண்டிதர். இவர் நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் இன பிரிவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டு 10 ஆண்டுகள் ரங்கூன் சென்று வாழ்ந்தார். அக்காலத்தில் தேயிலை பறிப்போர், விவசாய கூலி வேலை செய்வோர், மரம் அறுப்போர் ஆகியோரின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டார். புத்த நெறி: அயோத்திதாச பண்டிதர் இந்து மத கருத்துக்களை ஆழ்ந்து கற்றவர். புத்த நெறியால் கவர பெற்றார்.
அதனால் புத்த மத கருத்துக்களை எல்லாருக்கும் எடுத்துரைத்தார். தமக்கு பிறந்த மகன்களுக்கு பட்டாபிராமன், மாதவராம், ஜானகிராமன், ராஜாராம் என்று பெயர் சுட்டி மகிழ்ந்தார். புத்தரை விரும்பி சார்ந்த இவர் தம் மகள்களுக்கு அம்பிகாதேவி என்றும் மாயாதேவி என்றும் பெயரினை சூட்டினார். சமூக பணி. இவர் மனித வாழ்க்கைக்கு தேவையற்ற சாதி மத பிரச்சனைகளை தீர, மக்கள் அடிப்படை உரிமைகள் பெற அள்ளும் பகலும் அயராது உழைத்தார். சித்த மருத்துவத்தில் கை தேர்ந்ததா மருத்துவர் என்றும் பண்டிதர் என்றும் அழைக்க பெற்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை தரக்குறைவாய் நடத்தியதும், உரிய ஊதியம் கொடுக்காது கால்வாய் வெட்டச் செய்ததும் அவர் உள்ளத்தை தீயாய் சுட்டெரித்தது. அயோத்திதாசர் தாமே முன்னின்று தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்கு அரும்பாடுபட்டார். எவரையும் ஜாதி பெயரை சொல்லி அழைப்பது தவறு என்றார். மேலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி வசதியோடு கல்வி உதவித்தொகை அளிக்கவும், கல்வியில் தேர்ச்சி பெற்றவருக்கு அரசு வேலையும் உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பும் பொது இடங்களில் நுழைய உரிமையும் கிராம அலுவலராய் பணியமர்த்த ஆணைகளும் வேண்டுமென்று துணிவோடு வலியுறுத்தி வெற்றி கண்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கற்க அனுமதி மறுக்கப்பட்ட சூழலில் பிரம்ம ஞான சபை ஆல்காட் 1832 1907 தொடர்பால் சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் என தலித்துகளுக்கு இலவச பள்ளிகளை நிறுவினார். இதழ் பணி. அன்றைய காலனா விலையில் 1 பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டார். அது 19/6/1907 முதல் சென்னை ராயப்பேட்டையில் இருந்து புதந்தோறும் 4 பக்கங்களுடன் வெளிவந்தது. உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, சரியான பாதை, நேர்மை ஆகியவற்றை செய்திகள் ஆக்கினார். புதிய தீபாவளி. தீபங்களின் வரிசை தீபாவளி. கண்ணன் நரகாசுரனை கொன்று வெற்றி பெற்ற நாளே இத்திருநாள் என்றும், மகாவீரர் முக்தியடைந்த நாளே தீபாவளி என்றும் இன்று வரை பேசப்படுகிறது. ஆனால் பௌத்த சமயத்தில் ஆலங்கால் பட்டவரான அயோத்திதாச பண்டிதர் தமது மருத்துவ ஆராய்ச்சியின்படி எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி என்று புதியதோர் விளக்கம் தந்தார். அதற்கு ஆதாரமாக ஜப்பான் நாட்டில் இன்றும் நுகர்பொருள் கண்டுபிடிப்பு திருநாளாகத்தான் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் என்று சான்று காட்டினர். இயற்றிய நூல்கள். புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை 28 காதைகள் கொண்ட பெரு நூலாக எழுதினார். இதற்கு சான்றாக பெருங்குறவஞ்சி, வீர சோழியம், நன்னூல் விளக்கம், நாயனார் திரிகுறள், சித்தர் பாடல்கள், வைராக்கிய சதகம், மச்ச முனிவர் ஞானம் முதலிய நூல்களை துணை நூல்களாக கொண்டார். ஆதி வேதத்தை பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளின் துணையுடன் எழுதியுள்ளார். இவரது இந்திரதேச சரித்திரம் என்னும் நூலும் பாராட்டத்தக்கது. இவை தவிர 25க்கும் மேற்பட்ட சிறு நூல்களை வெளியிட்டார். வீரமா முனிவரை போல் எழுத்து சீர்திருத்தமும் செய்துள்ளார். இவர் திருவாசகத்திற்கும் உரை எழுதியுள்ளார். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கருமமுமே உங்களை காக்கும் என்ற முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பெய்வித்தார். இத்தகு நற்சான்றோர் 1914 மே மாதம் 5ஆம் நாள் பொன்னுடல் நீத்து புகழுடம்பு எய்தினார். சமூக ஒருங்கிணைப்பாளராய் வாழ்ந்து மக்களுக்கு உழைத்த உத்தமரை போற்றுவோம். அவர்தம் சீரிய செயல்களை தொடர்வோம். புக் பேக்ல உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஒளிமரபு.
ஆடு கத்தும், எருது எக்காளமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உறுமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினாள், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், பூ பறித்தாள், மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். அங்கத்தினர், உறுப்பினர், அதிகாரி, அலுவலர், அதிபர், தலைவர், அந்நியர், அயலார், அபிஷேகம், நீராட்டு, அபூர்வம், பொதுமை, அலங்காரம், ஒப்பனை, அனுமதி, இசைவு, ஆபத்து, இடர், ஆராதனை, வழிபாடு, ஆசீர்வாதம், வாழ்த்து, லஞ்சம், கையூட்டு, லாபம், வருவாய், உத்தரவு, ஆணை, உத்தியோகம், பணி, உபயோகம், பயன், கிராமம், சிற்றூர், குமாரன், மகன், சாவி, திறவுகோல், நஷ்டம், இழப்பு, நாஸ்டா, சிற்றுண்டி, பாக்கி, நிலுவை, கஜானா, கருவூலம், விஞ்ஞானம், அறிவியல், ஜனங்கள், மக்கள், நிபுணர், வல்லுனர், ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, டீ ஸ்டால், தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகம். ராமலிங்க அடிகளாரோட திருவருட்பா 6ஆம் திருமுறை சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் தலைப்பில் உள்ள பாடலை பார்க்கலாம். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆருயிர் கட்கெல்லாம் நான் அன்பு செய்தல் செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினதருள் புகழை விரும்பியிடல் வேண்டும். செப்பாத மேனியிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலையும் நிலைமையும் வேண்டுவனே. ராமலிங்க அடிகளாரின் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. அப்பா, நான் வேண்டுகின்றவற்றை கேட்டு எனக்கு அருள் புரிவாயாக. பெறுதற்குரிய உயிர்கள் அனைத்துக்கும் அன்பு காட்டுதல் வேண்டும். என் அருமையான தந்தையாகிய உன் அருளாகிய புகழை எங்கெங்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லுதற்கு இயலாத உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற உயிர் இறக்க பெருவழி விளங்கி மேம்பட உன் அறிவொளியை கொண்டு செல்ல வேண்டும். நான் செய்யும் பிழைகளை எல்லாம் பொறுத்து கொள்ளல் வேண்டும். என் அருமை தலைவனாகிய உன்னை பிரியாமல் நான் இருக்கவும் அருள் செய்தல் வேண்டும். பொருள் நயம். இறைவனிடம் வேண்டுவனவற்றை இங்கு பட்டியலிடுகிறார் வள்ளலார். உயிர்களிடத்தில் அன்பு, இறைவன் புகழை பிறருக்கு எடுத்துரைத்தல், உயிர் இரக்கத்தினால் கிட்டும் அருள் ஒளியை பரப்புதல், பிழைகளை பொறுத்து கொள்ளுதல், பிரியாதிருத்தல் ஆகிய இவை எல்லோருக்கும் கிடைத்தால் அருளாளர்களாக விளங்கலாம் என்பதனை வள்ளல் பெருமான் எடுத்தருள்கின்றார். இயல்பு நவிற்சி அணி. அருள், அன்பு, புகழ் என்பவை இயற்கை விளக்கம். அவை காட்டலாக பொருள் என்பார் தொல்காப்பியர். காட்டலகா பொருள் என்பார் தொல்காப்பியர். குறிப்பு நயம்.
அருள் புரிதல் இறைவன் செயல், அன்பு செய்தல், புகழை இயம்பிடுதல், அருட்ஜோதி செலுத்துதல், பிரியாதிருத்தல் ஆகியன உயிர்களுக்கான செயல்கள். இவற்றை இப்பாடலில் உணர்த்துகிறார் வள்ளலார். எதிகை மோனை இயைபு நயம் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனிதர் தத்துவமாய் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். பாரதிதாசன். மதிப்பு கல்வி முயன்றால் எதுவும் முடியும். சிலி நாட்டில் ஒரு சுரங்கம். அது பூமிக்கடியில் 2000 அடி ஆழமுடையது. தாமிரமும் தங்கமும் எடுப்பதற்காக வெட்டப்பட்ட சுரங்கம் அது. அங்கு ஒரு நாள் பெரிய விபத்து நேர்ந்தது. கீழே சுரங்கத்தில் வேலை செய்த 33 தொழிலாளர்கள் மேலே வர இயலாதவாறு சுரங்கம் இடிந்து மண் மூடியது. 69 நாள் போராட்டம். சிலி நாட்டு அரசின் அனைத்து துறைகளும் அவர்களை வெளிக்கொணர பெரிதும் முயன்றன. உள்ளே சிக்கிக் கொண்டவர்கள் சூரியனை காணாது நாளும் அல்லல் பட்டாலும் மனம் தளராது இருந்தனர். பூமியின் மேலிருந்து துளை போட்டு அதன் வழியே உணவும் மருந்தும் அவர்களுக்கு அனுப்பப்பட்டன. உள்ளே இருந்தவர்கள் மனம் தளராது முறையாக அவற்றை பங்கிட்டு உண்டு வெளியே வர காத்திருந்தனர். அவர்களை மீட்க பெருந்துளை போட்டு அதன் வழியே மீட்பு குழாயை மீட்பு படையினர் அனுப்பினர். சுரங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் துணிவுடன் பயப்படாது விரைவு காட்டாது ஒருவர் பின் ஒருவராக வெளியே வந்தனர். சிலி நாட்டு அதிபரே காத்திருந்து அவர்களை வரவேற்றார். சிலி நாட்டு சுரங்க பணியாளர்கள் மீட்கப்பட்ட அருஞ்செயல் மன்னனின் மகத்தான மனித சாதனையாகும். Manners make the man. ஒழுக்கம் உயர்வு தரும். All is well that ends well. நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். Misfortunes never come single. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். Do well what you have to do. செய்வன திருந்தச் செய். Every tide has its ebb. ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. நன்றி.